தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 41 முதல் 50 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 43வது வாக்கியம், உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. நான் பார்க்குறோம், தொடர்ந்து வர வாசகங்களில் கை, அதுக்கப்புறம் கால்கள், அதுக்கப்புறம் கண், இதெல்லாம் அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் பிடுங்கி விடுவது என்பது அல்லாத மாறாக அந்த தீமை செய்வதற்கான அந்த காரியங்கள் எல்லாம் நீ எடுத்துவிடு. உன் கை தீமை செய்ய போகிறது என்றால் அந்த காரியம் செய்யாதே. உதாரணம் எடுத்து இதெல்லாம் உள்ளடக்கணும் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இப்பொழுது நாம் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன், இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் நமக்கு தேவையாக தான் இருக்கின்ற வேண்டும் மொழிய அது அத்தியாவசியமாக இருப்பதல்ல. ஆனால் அந்த பொருளை நாம் அத்தியாவசியமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்துக்கும் மொபைல் ஃபோன் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவைக்கு மட்டுமே அதை பயன்படுத்துகிற அளவுக்கு நாம் போக வேண்டும். அந்த மொபைல் ஃபோனை கொண்டு அந்த கையில் விரலை எடுத்துக்கொண்டு நம்ம ஒன்றுனா நாம் பார்த்து கொண்டு இருக்க, அந்த பிறகு நம்மளை அறியாமலே அந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் என்று பாருங்கள். அந்த மொபைல் ஃபோனை எடுத்து மாற்றி வைக்க வேண்டும். அந்த மொபைல் ஃபோனை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ நாம் பயன்படுத்தினாலே போதும். அப்படி இருக்கிற சமயத்தில் இதான் நம்முடைய உறவுகள் கடந்து வரும். மனிதனாக நாம் காண முடியும். நம்முடைய புத்தி, தெய்வம் தந்த புத்தி, அந்த புத்தியை நாம் வளர்த்தி கொண்டு வர முடியும். கிரியேட்டிவ் அந்த படைப்பு திறன் நமக்கு அங்கு கிடைக்கும். தெய்வம் தந்த அந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். மாறாக மொபைல் ஃபோனை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு நாம் வாழ்கிற சமயத்தில் இதோ அடுத்து இருக்கிற மனிதர்கள் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அந்த உணர்வு போலும் இல்லாமல் ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம், தெய்வம் சொல்கிற வார்த்தை, அதை பிடுங்கிவிடு, அதை எடுத்து விடுன்னு சொல்கிற சமயத்தில் அது மொபைல் ஃபோனை நீ மாற்றி வைத்து விடு. மொபைல் ஃபோனை மாற்றி வைத்துக்கொண்டு தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலையை நீ பார் என்று சொல்லி நம்ம அறிகிறோம். இறைசில் மன்றாடும், ஆண்டவரே மொபைல் ஃபோனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகின்ற தெய்வமே, இந்த மொபைல் ஃபோனிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை நீ தம்மை விடுவித்தருளும். இதோ என் கைகளையும் என் கண்களையும் உமக்கு நான் விட்டு தருகின்றேன். பார்க்கக்கூடாத படங்களெல்லாம் பார்ப்பதன் வழியாக பல திண்மைகளுக்கு நான் அடிமையை கொண்டிருக்கின்றேன். இயேசுவே, என் மேல் இரக்கம் வையும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.